வணக்கம் நண்பர்களே. ஈரான் நாட்டு இராணுவ வீரர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் மிக சிறந்த போராளிகள். உலக வரலாற்றில் உங்களை பற்றிய அடையாளமே நீங்கள் மிக சிறந்த போராளிகள், போராடி வீரமரணம் அடைபவர்கள் என்று குறிப்பிருக்கிறது. ஆனால் அந்த வீரமரணம் விரய மரணமாகக்கூடாது இல்லையா? ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் அமெரிக்காவின் ஐடி நிறுவனங்களை தாக்குவோம் அப்படின்னு ஈரானுடைய இப்போ இருக்கிற தலைவராக ஈரானுடைய இராணுவ தளபதியாக நமக்கு தெரியல. ஏன்னா அங்கே எல்லாமே ஒரு குழப்பமாக தான் இருக்குது. அவர் அறிவித்தார், சொன்னபடியே அமேசானை தாக்கிட்டார் அப்படின்னு ஒரு செய்தியை கடந்த 2 நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஈரான் அதிபரோ இராணுவ தளபதியோ அதுக்கு இப்போ இருக்கிறதுக்கு யார் தலைமை பொறுப்பு வகிக்கிறீங்களோ அவங்க நல்லா கேட்டுக்குங்க. உலகம் தொழில்நுட்பத்தில் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்தினுடைய தலைமை இடத்தை தாக்குவதனாலோ அல்லது ஒரு ஒரு பிராந்திய அலுவலகத்தை தாக்குவதனாலோ ஒரு குறிப்பிட்ட ரீஜனுடைய ஆஃபீஸை தாக்குறதுனாலையோ அந்த ஒட்டுமொத்த ஐடி உலகமும் ஸ்தம்பிச்சிடும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவில் தொழில்நுட்ப அறிவில் பின்னடைவில் இருக்கீங்கன்னு அர்த்தம். எத்தனையோ இலக்குகளை தாக்குவதற்கு, மிக சரியாக இலக்குகளை தாக்குவதற்கு ஏவுகணைகளை தயாரிக்கிற உங்களால் இந்த சிறிய உண்மையை கூட புரிந்து கொள்ளவில்லை என்பது சற்று எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. என்ன, வான்வெளியில் பறந்திருக்கிறது iCloud, இன்டெலிஜென்ஸ் கிளவுட் இருக்கு. கிளவுட், அது பேரே கிளவுட் ஸ்டோரேஜ். நான் வச்சுருக்கேன், சாதாரணமாக இந்தியாவில் ஒரு மூலையில் இருக்க நான் வச்சுருக்கேன் iCloud ஸ்டோரேஜ். எவ்வளோ குறைவாக இருக்கும் நிறைவாக இருக்குது வேறு விஷயம். என் ஆஃபீஸை ஒருத்தர் அடித்து நொறுக்கி தாக்கி கம்ப்யூட்டர்லாம் உடைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உடனே எல்லாம் போயிருமா? க்ளவுட் ஸ்டோரேஜில் இருக்கும். அமேசான் மாதிரி நிறுவனங்களையும், கூகுள் மாதிரி நிறுவனங்களையும், மைக்ரோசாஃப்டையோ ஆப்பிளையோ போய் நீங்கள் தாக்குறதுனால உங்களுக்கு நீங்களே தலையில் மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி தான். உங்கள் நாட்டுக்கு எதுவும் கிடைக்காது. அதனால் ஈரான் சற்று ஆக்கப்பூர்வமாக சந்தியுங்கள். 2 வல்லரசுகள் எதிர்த்து உங்களை தாக்குகின்றன, நீங்கள் வீரதீரமாக போர் புரிகிறீர்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்தியாவும் நட்பு நாடுதான், இன்னும் நிறைய வேலைகள் இருக்கிறது. ஆனால் உங்கள் செயலை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது, ஒரு குழந்தைத்தனமான செய்தியாக இருக்கிறது. செய்தி ஊடகங்கள் வேண்டுமானால் இதை மிகப்பெரிய செய்தியாக வெளியிட்டு தங்களுடைய செய்தி பெருக்கை வேணால் கூட்டிக் கொள்ளலாம். ஆனால் ஒருபொழுதும் உங்களுக்கு அது யுத்தத்திற்கு பயன்படாது. நீங்கள் வெறும் செய்தி உலகத்திற்கு பலியாகிவிடக்கூடாது என்ற அக்கறையில் நான் சொல்கிறேன். இந்தியர்கள் உங்கள் நண்பர்கள் தான், உங்களுக்கு மட்டுமல்ல, உலக சமாதானம் விரும்பும் அத்தனை பேருக்கும் நாங்கள் நண்பர்கள் தான். அதனால் உங்களுடைய வீர மரணத்தை விரய மரணமாக்கி விடாதீர்கள். உங்கள் சக்தியை வேறெங்காவது பயன்படுத்துங்கள். நீங்கள் உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார பொருளான எண்ணெய் வளத்தை வைத்திருக்கிறீர்கள். மேற்கொண்டும் சமாதானம் பேசுங்கள். ஒரு முறை வரவில்லை, பரவாயில்லை, 2ஆம் முறை பேசுங்கள். திரும்ப திரும்ப சமாதானத்தை வலியுறுத்துங்கள். நீங்கள் பின்பற்றுகிற மதம் கூட அதைத்தான் சொல்கிறது. நான் சொல்பவர் கேட்பவர்களுக்கு புரிந்தால் சரி. தொடர்ந்து பேசுவோம், சமாதானம் போற்றுவோம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த இதில் சந்திப்போம்.